என் உயிரிலும் மேலான என் உறவுகளுக்கு வணக்கம். ஜனநாயக தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் தேர்தலில் தன்னை யார் ஆள வேண்டும் என்று வாக்களித்து ஆள்பவர்களை தேர்வு செய்யக்கூடிய வாக்காளர்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள் என்கிறார் ஜான் மில்டன். ஆனால் இந்த மண்ணில் தேர்தல் என்பது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கிறது. இதே விக்கிரவாண்டி மண்ணில் தெருவெங்கிலும் உதயசூரியன் சின்னத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். வாக்களிப்பீர் உதயசூரியன், சிந்திப்பீர் வாக்களிப்பீர் உதயசூரியன். எதை சிந்திப்பது? திமுகவும் அதன் அமைச்சர் பெருமக்களும் விக்கிரவாண்டி ஒவ்வொரு கிராமத்திலும் தெருவெங்கிலும் முகாமிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான என் சொந்தங்களை, என் பெற்றோர்களை, என் அம்மாமார்களை, என் அக்காமார்களை, நூற்றுக்கணக்கானர்களை ஒரே இடத்தில் கூட்டி வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த மண்ணின் சிக்கலை அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? இந்த மண்ணில் நாம் சந்திக்கக்கூடிய பொருளாதார சிக்கல், பண்பாட்டு கலை இலக்கிய பண்பாட்டு சார்ந்த சிக்கல்கள், நாம் இழந்து நிற்கிற உரிமை சார்ந்த சிக்கல், கல்வி வர்த்தகமானது, மருத்துவம் வர்த்தகமானது, அடிப்படை உரிமையாக இருக்கிற தண்ணீர் வர்த்தகமானது. இது குறித்து எங்கள் பெற்றோர்களை கூட்டி வைத்து இந்த திமுகவின் அமைச்சர்கள் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த சிக்கல்களை எல்லாம் சீமானின் தம்பிகளும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். எங்கள் மக்கள் அதை கேட்டுவிடக் கூடாது என்று எங்கள் மக்களை ஒரு இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு இதே ஜூலை மாதம் எங்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்த காந்தியவாதி சசி பெருமாள் மதுவுக்கு எதிராக, மதுவிலக்குக்காக மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து செத்து போனார் சசி பெருமாள். அன்றைக்கு 2015ஆம் ஆண்டு எங்கள் சேலம் மாவட்டத்தில் இதே திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சசி பெருமாளின் பிணத்தின் மீது சத்தியம் செய்தார். திமுக அதிகாரத்துக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று சத்தியம் செய்தது இதே கருணாநிதியின் தவ புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதிகாரத்துக்கு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சாராயம் விற்கிற காசுல தான் அரசு நடத்துறான், போதைப் பொருள் விற்கிற காசில் தான் கட்சி நடத்துறான். திமுகவில் இருக்கிற மனச்சான்றுள்ள எவராவது ஒருவர், எங்க அண்ணன்மார்கள், உங்களால மறுக்க முடியுமா? எவராவது ஒருவரால் மறுக்க முடியுமா இதை? ஆனாலும் எங்கள் மக்கள் காசு கொடுக்கிறான் தம்பி. வாக்குக்கு 2000 3000 போற இடம் நம்மகிட்ட காசு கேட்கிறான். எங்கள் பெற்றோர்கள், எங்கள் அம்மாமார்கள், தம்பி நீங்க எவ்வளவு தம்பி கொடுப்பீங்க? காசு கேட்காங்க. எங்க பெற்றோர்கள் காசு முக்கியம் நினைக்கிறீங்க. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காசு முக்கியம், காசுதான் முக்கியம் கற்பித்திருக்கிறார்கள். இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றால் காசு முக்கியம். காசுக்காக எதை ஒன்றையும் செய்யலாம். நீதி, நியாயம், நேர்மை, தத்துவம், கொள்கை, கோட்பாடு இது எது ஒன்றும் நமக்கு தேவையில்லை. காசுதான் முக்கியம் என்று கற்பிக்கிறார்கள். காசுதான் முக்கியம் என்று எண்ணுகிற எங்கள் அண்ணன்மார்கள், எங்கள் பெற்றோர்கள், இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் எவராவது ஒருவர் உங்கள் கடையில், இந்த தேநீர் கடை என்ன நடத்துறாரு, இந்த தேநீர் கடையில் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே அவர் கடையில் வேலை செய்கிற பணியாளரிடம், வேலைக்காரர்கிட்ட, வேலை செய்யக்கூடியவர்கள்ட்ட, தம்பி காசுதான் நம்பி முக்கியம், உண்மையும் நேர்மையுமாக இருக்காது என்று உனக்கு கீழே வேலை செய்யறவன்ட்ட சொல்லுவியா? சொல்ல முடியுமா உன்னால? மளிகை கடை நடத்துறேங்க அண்ணன், மளிகை கடையில வேலை செய்யற தம்பி கிட்ட, தம்பி நேர்மை முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம், உண்மையும் நேர்மையுமாக இருக்காது என்று நீங்க சொல்லுவீங்களா? அப்போ இந்த உலகத்தில் நீயும் நானும் இயங்க வேண்டும் என்றால் நம்மை சுற்றி எல்லோரும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். என் கடையில வேலை செய்யறவன் நேர்மையாக இருக்கணும், என் நிறுவனத்தில் வேலை செய்யறவன் நேர்மையாக இருக்கணும். ஆனால் என்னை ஆளக்கூடியவன் நேர்மையாக இருக்க தேவையில்லை. மொல்லமாரி முடிச்சவைக்கு அயோக்கியன் தலைவனாக இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய அபத்தம். என் சமகாலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் நான் பார்த்ததை போல சாராயம் குடித்துவிட்டு தன்னிலை மறந்து சாக்கடையில் கிடக்கக்கூடிய மனிதர்களை நான் பார்த்ததை போல என் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பார்த்துவிடக் கூடாது என்று பேசியவர் அறிஞர் அண்ணா. ஆனால் அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்தக்கூடியவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிந்திக்கலாம். இறுதியாக ஒரே செய்தான், எங்கள் பெற்றோர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தார்களுக்கு வாழ்வில் துன்பம் என்று வந்தால் நீங்கள் பள்ளிவாசலை நோக்கி ஓடுறீங்க. எங்கள் பெற்றோர்கள் தேவாலயங்களை நோக்கி ஓடுகிறீர்கள், கோவிலை நோக்கி ஓடுகிறீர்கள். கடவுளிடம் மண்டியிட்டு
கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறது, நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறாய் என்று எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் கடவுளிடம் மண்டியிடுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, இந்த மண்ணின் உரிமையை, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான உரிமைகளை சீமானும் தம்பிகளும் இந்த மண்ணில் முழங்கிக் கொண்டே இருக்கிறோம், போராடி கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்த பின்னாலும் எங்கள் பெற்றோர்கள் நான் இந்த தேர்தலையும் உதயசூரியனுக்குத்தான் நான் ஓட்டு போடுவேன் என்று நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் கடவுளிடம் போய் வேண்டுவதற்கான தகுதியை இழக்கிறீர்கள். எங்கள் பெற்றோர்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் செய்த வரலாற்று பிழையை சரி செய்வதற்கு வரலாறு உங்களுக்கு தந்த ஒற்றை வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் சீமானும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி மைக்கு சின்னம். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும். நாம் தமிழர் சொல்லும் நாம் தமிழர்.